இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எஸ்கோல் பள்ளத்தாக்கின் ஊழியங்கள் வழங்கும் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்போது என் அன்பு தகப்பனார் ஜே பாபு ஜக்சிங் அவர்கள் உங்களுக்கு தெய்வ செய்தி அளித்து ஜெபிப்பார்கள். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால் ரட்சிப்படைய வழி இல்லை. இரட்சகர் இயேசு வழியவரே, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஆமென். ஆண்டவரே, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷன் ரட்சிப்படைவதற்கு வேறொரு வழி இல்லை தகப்பனே. வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு என்கிற நாமத்தை தவிர வேறொரு நாமத்தில் ரட்சிப்பு இல்லை. நீ ரட்சிக்கப்படுவதற்கு வேறு எந்த ஒரு குறுக்கு வழியும் இல்லை தகப்பனே. இப்பொழுதும் இந்த சத்தியத்தை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய சத்தியமாகிய வசனம் வெளிப்படுவதாக. தகப்பனே, உம்மை கண்டடைகிற வழிகளை என் பிள்ளைகள் தெரிந்து கொள்ளுவார்களாக. நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த பிள்ளைகளை நீ முடிசூட்டுவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு தான்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டும் இந்த யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சற்று நேரம் சிந்திக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 31 முதல் 39 வரை அடங்கிய வேத பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பர்சிலா என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யார் இந்த பர்சிலா? நன்றாக கவனிப்பீர்களானால் தாவீது ராஜா தன்னுடைய ராஜ்யம் பறிக்கப்பட்டவனாய், தன்னுடைய ராஜ மேன்மை இழந்தவனாய், தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமின் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து இனி என்னுடைய ஜீவன் தப்ப நான் ஓடி ஒளிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது, என் ஜீவனையாவது நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்தவனாய் அவன் வனாந்தரத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படி அவன் ஓடிக்கொண்டிருந்த பொழுது பர்சிலா என்கிற ஒரு மனுஷன், கிலேயத்தியனாகிய பர்சிலா ரோஹீமில் இருந்து வந்து இந்த தாவீது ராஜாவை போஷித்தான். தாவீது ராஜாவிற்கு அப்பத்தை கொடுத்தான். தாவீது ராஜாவிற்கு தன்னுடைய வீட்டை கொடுத்தான். தாவீது ராஜாவிற்கு தனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவன் போஷித்தான். அவன்தான் இந்த பர்சிலா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒருவேளை நீ ராஜாவை போஷித்திருக்கலாம், ராஜாவை உன்னுடைய வீட்டிலே வைத்து பராமரித்திருக்கலாம், ராஜாவிற்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீ செய்திருக்கலாம். ஆனால் அது முக்கியமல்ல, அது முக்கியமல்ல. ஆனால் ராஜா சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீ என்னோடு கூட கடந்து வா, நான் உன்னை எருசலேமிலே வைத்து பராமரிப்பேன். நீ என்னோடு கூட கடந்து வா, நான் உன்னை எருசலேமில் வைத்து பராமரிப்பேன். நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்பது வாக்குத்தத்தம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் எருசலேமின் வாழ்வையும் காண்பது நிச்சயம்.
ஆனால் அந்த எருசலேமின் வாழ்வை நீங்கள் காண வேண்டுமானால், அந்த பரலோகத்தை நீங்கள் தரிசிக்க வேண்டுமானால், ராஜாதி ராஜாவோடு கூட நீங்கள் பந்தியிலே நித்தம் நித்தம் அப்பம் புசிக்க வேண்டுமானால், நீங்கள் யோர்தானை கடந்து எருசலேமுக்குள்ளாய் போக வேண்டும். இன்றைக்கு நான் உங்களிடத்திலே மீண்டும் மீண்டுமாய் அழுத்தி சொல்லுகிற ஒரு காரியம், இந்த பர்சிலா என்கிற ஒரு மனிதன் ராஜாவை போஷித்தான், ராஜாவை பராமரித்தான். ஆபத்து வேளையில் ராஜாவை தன்னுடைய வீட்டிலே வைத்து தேவையான எல்லா காரியங்களையும் செய்தான். ஆனால் அவனுக்கோ எருசலேமிற்கு போவதற்கு விருப்பம் இல்லை. அவனுக்கோ யோர்தானை கடந்து போவதற்கு விருப்பம் இல்லை. அவனுக்கு தருணங்கள் கொடுக்கப்பட்டது, அழைப்பு கொடுக்கப்பட்டது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்க விருப்பம் இல்லை. யோர்தானை கடக்க நான் விருப்பப்படவில்லை. நான் எருசலேமிலே வந்து நித்தம் நித்தம் அப்பம் புசிக்க விரும்பவில்லை. நான் என் ஊரிலே மரித்து பிதாக்கள் கல்லறையிலே அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எருசலேமின் வாழ்வை காண வேண்டுமானால், எருசலேமிலே தேவனோடு கூட நீ தேற்றப்பட வேண்டுமானால், இன்றைக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நீ யோர்தானை கடந்து எருசலேமிற்குள்ளாய் போக வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோர்தானோடு கூட நீ உடன்படிக்கை பண்ணி எருசலேமிற்குள்ளாய் பங்கடைய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீ கடந்து வா, அப்பொழுது நான் உன்னை பராமரிப்பேன். ஒருவேளை நீ சபையை கட்டுவதற்கு லட்ச லட்சமான டொனேஷனை கொடுத்திருக்கலாம். ஒருவேளை ஊழியர்களை உன்னுடைய வீட்டிலே போஷித்திருக்கலாம். எத்தனையோ ஊழியங்களை நீ தாங்கி இருக்கலாம். உன்னுடைய கையின் பிரயாசம், உன்னுடைய பணத்தினால் நீ எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருக்கலாம். ஒன்றும் உன்னை எருசலேமுக்கு நேராய் வழி நடத்தாது. நீ எருசலேமிற்குள்ளாய் போக வேண்டுமானால் யோர்தானை கடந்தே ஆக வேண்டும். உனக்கு முன்பாக இருக்கிற யோர்தானை நீ கடந்துதான் ஆக வேண்டும் சகோதரனே. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, you cross over with me, stay with me, I will provide for you. நீ கடந்து வா, அப்பொழுது என்னோடு கூட நான் உன்னை வைத்து பராமரிப்பேன், என்னோடு கூட நான் உன்னை வைத்துக் கொள்ளுவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் நான் உன்னோடு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், முதலாவது அந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே அந்த 31 சொல்லுகிறது, கிலேயத்தியனாகிய பர்சிலாவும் ரோகீமில் இருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டு அனுப்ப அவனோடு கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். நீ பராமரித்தது உண்மைதான். எத்தனையோ மாதங்கள் தாவீதை உன்னோடு கூட வைத்து நீ போஷித்தாய், உண்மைதான். ஊழியங்களை நீ தாங்கினாய், உண்மைதான். ஊழியங்களுக்கு உன்னுடைய பணத்தை செலவழித்தாய், உண்மைதான். ஆனால் ராஜா போயிருக்கிறார். ராஜா திருப்பம் முடிசூட்டும்படியாய் கடந்து போகிறார். ராஜாவோடு கூட நீ போக வேண்டுமானால் நிச்சயமாக யோர்தானை கடந்துதான் அந்த எருசலேமுக்குள்ளாய் போக வேண்டும். கிலேயத்தியனாகிய பர்சிலா ராஜாவை வழிவிட்டு அனுப்புவதற்கு வந்தானே ஒழிய ராஜாவோடு கூட போவதற்கு அவன் பிரயாசப்படவில்லை. ராஜாவோடு கூட எருசலேமிலே வைத்து தேற்றப்படுவதற்கு அவன் பிரயாசப்படவில்லை. ராஜாவோடு கூட ராஜாவின் பந்தியிலே அப்பம் புசிப்பதற்கு அவன் விருப்பப்படவில்லை. நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்களானால் அவன் ஏற்கனவே திட்டம் பண்ணிவிட்டான். நிச்சயமாக ராஜா எருசலேமிற்குள் போகிற பொழுது நம்மை அழைத்துக் கொண்டு போவார். ஆனால் அவர் அழைத்தால் நாம் போயிருவனோ, அவர் அழைச்சா நாம் போயிருவனோ, அப்படி என்று நீங்கள் தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களே. நான் யோர்தானை கடக்கவே மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் சரிதான். நான் யோர்தானை கடக்க மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் சரிதான். நான் இந்த மூழ்கு ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படியவே மாட்டேன். நான் கீழ்ப்படிந்து விட்டால் எருசலேமிற்குள் போய்விடுவேனே.
நான் இந்த ஞானஸ்நானத்தோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டால் நான் பரலோகவாசியாகி விடுவேனே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எருசலேமின் வாழ்வை காண வேண்டுமானால் நிச்சயமாக நீ இந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். நீ கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பாருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இளைப்பாறுதல், உனக்காக தேவனாகிய கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சுதந்திரம். உங்களுடைய உலக பிரகாரமாக தகப்பன் ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கு வைத்து வைத்திருப்பானால் நிச்சயமாக நீங்கள் அதை அடைவதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறீர்கள். ஆனால் பரலோக தேவனாகிய கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நீங்கள் இன்னும் அடையவில்லையே என்று 9வது வசனம் சொல்கிறது. ஏன் நீங்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள் போகவில்லை? ஏன் அந்த இளைப்பாறுதலிலே பங்கடையவில்லை? ஏன் அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளவில்லை? உனக்காக அப்பா வைத்திருக்கிற சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உனக்காக என் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உபாகமம் 12வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போது, நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு குடியிருக்கும்படியாய் கொடுக்கிற அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நீங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால், அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நீங்கள் யோர்தானை கடந்து போய் சுதந்திரிக்க வேண்டும். நீங்கள் அந்த யோர்தானோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணாவிட்டால், யோர்தானிலே மூழ்கி ஞானஸ்நானத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணாவிட்டால், உங்களுடைய பாவ சரீரம் செத்து உங்களுடைய ஆவிக்குரிய சரீரம் உயிர்ப்பிக்கப்படாவிட்டால் நீங்கள் அந்த கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது. ஒரு பர்சிலா ராஜாவை உபசரித்தான், நல்லதுதான். நீங்கள் ஒருவேளை கோடி கோடியாய் பணத்தை செலவழித்து ஆவிக்குரிய கூட்டங்கள் நடத்தலாம், கன்வென்ஷன்கள் நடத்தலாம், உங்களுடைய பணத்தை செலவழித்து தர்ம காரியங்கள் பண்ணலாம், காணிக்கைகளை அள்ளி கொடுக்கலாம். ஆனால் நீ யோர்தானை கடந்திருக்கிறாயா சகோதரனே? நீ தேவனோடு கூட மூழ்கி ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கைக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறாயா? பர்சிலா அந்த யோர்தானை கடக்க விருப்பப்படவில்லை. அவன் யோர்தானை கடந்து போய் எருசலேமிற்குள் இளைப்பாற விருப்பமற்றவனாயிருந்தான். ஆகவேதான் உபாகமம் 12:9-10 சொல்லுகிறது, உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்ட தேசம், உனக்கு இளைப்பாறுவதற்காய் கொடுக்கப்பட்ட தேசம் நீங்கள் இன்னும் சுதந்திரிக்கவில்லை. ஏன் சுதந்திரிக்கவில்லை? உன்னை நீயே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள். ஏன் நான் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியவில்லை? நீங்கள் யோர்தானை கடந்து போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஏன் உன்னுடைய வாழ்க்கையிலே பாவமாகிய குஷ்டம் இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறது? ஏன் நீ இன்னும் விபச்சார பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் உன்னுடைய வாழ்க்கை ரகசிய பாவத்திலே இருந்து கொண்டிருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, அந்த நாகமான் ஒரு குஷ்டத்தோடு கூட கடந்து போனான். ஆனால் தீர்க்கதரிசி சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோர்தானிலே 7 தரம் மூழ்கி, அப்பொழுது உன்னுடைய மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல ஆகும். இன்றைக்கு நீ பாவமாகிய குஷ்டத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாயோ? இந்த குஷ்டத்தில் இருந்து விடுதலையாக வேண்டுமானால், ஒருவேளை உன்னுடைய கைகளில் சுத்தம் இல்லாமல் இருக்கலாம். ஐயோ, நான் லஞ்சத்தை வாங்கக்கூடாது என்று நினைக்கிறேனே, ஆனால் எனக்கு தேவைகள் லஞ்சத்தை வாங்கினால் தான் சந்திக்க முடியும் என்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். இன்றைக்கு தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ண பிரயாசப்படு. அவரோடு கூட யோர்தானிலே போய் 7 தரம் மூழ்க பிரயாசப்படு. மூழ்கு ஸ்நானத்திற்கு செவி கொடு. அப்படி நீ செவி கொடுக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய குஷ்டத்தை மாற்றி, உன்னுடைய பாவத்தை மாற்றி, உன்னுடைய சாபத்தை மாற்றி சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல உன்னை மாற்றுவார். உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இன்றைக்கே யோர்தானில் கடந்து போங்கள். இன்றைக்கே தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ண பிரயாசப்படுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்பொழுது யோசுவா
ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பூர்வத்திலே நீங்கள் நதிக்கு அப்புறத்திலே இருந்தீர்கள். பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய உன் பிதாவாகிய ஆபிரகாம் அவனுடைய தகப்பனாகிய தேராகோடு கூட நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்து வேறே தேவர்களை சேவித்துக் கொண்டிருந்தான். ஒருவேளை நீ ஞானஸ்நானத்தோடு உடன்படிக்கை பண்ணாமல் இருப்பாயானால் பாவத்தை நீ சேவித்துக் கொண்டிருப்பாய். நதிக்கு அப்புறத்திலே நீ இருந்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை வேறு தேவர்களை சேவிக்கிறது போன்ற